ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 1ஓட பேலன்ஸ்டு டயட் சார்ட் பார்க்கலாமா? காலையில் நீங்கள் எந்நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் சரி, ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்த உடனே எடுத்துக்கக்கூடிய ட்ரிங்க் வந்து சீரகம், சோம்பு, வெந்தயம் ஊற வச்ச தண்ணி தாங்க. இது வந்து நைட்டே நான் 1 லிட்டர் தண்ணியில் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. சீரகம், சோம்பு நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி நச்சுத்தன்மையை வெளியில் கொண்டு வருங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ரத்த லெவலை வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயுமே வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சதையுமே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் வந்து இது 300 ml கிளாஸுங்க. 300 ml கிளாஸில் உங்களால் முடியிற அளவுக்கு சூட்டில் நல்லா சூடாகவே குடித்தாதான் நம்ம நைட்டு சாப்பிட்டது உணவு குழாயில் தங்கி இருக்குமில்லங்க, அதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிற வாட்டரை நீங்கள் அப்பப்போ வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சு ஹோல் டே கூட குடிச்சிக்கலாம். அடுத்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடிக்கும்போது நாள்பட்ட கொழுப்புகளையெல்லாம் கரைக்கிறதுக்கு தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேங்க. ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய், இஞ்சி ஒரு துண்டு மட்டும் சேர்த்திக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்க இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை, புதினா போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் சேர்த்தினீங்கன்னா நம்மளுக்கு அந்த துவர்ப்பு அல்சர் பிரச்சனையெல்லாம் வராதுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சேர்த்தி இந்த கருவேப்பிலை புதினாலாம் போடும்போது நம்மளுக்கு 1/4 டம்ளர் ஜூஸ் தான் வரும். கரெக்டாக இந்த 1/4 டம்ளர் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட அந்த 1/4 டம்ளர் கூட சுடுதண்ணி சேர்த்தும் போது அந்த தொண்டை கரகரப்பு, சைனஸ் பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. இது வந்து 7 to 8க்குள்ளே எடுத்துருங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்லேயே கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் விட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்போ தான் நம்ம குடல் புண்ணாகும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள், நட்ஸு, பாசிப்பயிறு, மாதுளம்பழங்க. பாசிப்பயிறு முளை கட்டினது எப்படி நான் முளை கட்டினேன்னு சொல்கிறேங்க. இது வந்து நான் ஒரு டம்ளர் முழு பாசிப்பயிரை வந்துட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டேங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் வந்து சாதம் நம்ம போட்டு வைப்போம்ல, ஹாட் பாக்ஸ், அதை வந்துட்டு அந்த ட்ரெயின் பண்ண பாசிப்பயிரை மட்டும் போட்டு ஒரு 12 மணி நேரம் நான் நைட்டே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சேங்க. காலையில் வந்து நல்லா முளையாகிருச்சு. நீங்கள் காட்டன் கிளாத்துலேயோ அதுலெல்லாம் முளை கட்டினோம்னா நம்மளுக்கு மொச்சு எறும்பெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக முளை கட்டிருச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் இது வந்து ஒரு கரண்டி 30 கிராம் வரும், 3 கரண்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான் சாப்பிட முடியும். கரெக்டாக நீங்கள் அளவுகள் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி 30 கிராம்னா 3 கரண்டி மட்டும்தான் எடுக்க முடியுங்க. மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திங்கனாவே தாராளமாக ஒரு வாரத்துக்கு வருங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 8லேருந்து 9 பாதாம், 10லேருந்து 12 கருப்பு திராட்சை, 2 அத்திப்பழம். நீங்கள் வால்நட்ஸு, டேட்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் நைட்டே ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு தோல் உரிச்சிட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அப்படியே சாப்பிடும்போது அந்த என்சைம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் வந்து ப்ராப்ளம் ஆயிருங்க, கிளாஸ் ப்ளோட்டிங் வரும். அதனால் அந்த என்சைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறக்காக அந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிருங்க. பாதாமில் இருக்கிற தோலையும் உரிச்சிட்டு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து டைஜஷனும் ஈஸியாக இருக்குங்க, ப்ளோட்டிங்கும் வராது, தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி தாங்க நம்ம வந்துட்டு பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிறு பச்சையாக எடுக்கும்போது நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் வரும். வயிறு ஒருத்தர் குடமுடனே நெஞ்சை கரைச்சிட்டு ஜீரணமாகாத மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக பாசிப்பயிறு கூட நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும், மாதுளம்பழமோ ஆப்பிளோ பனானாவோ சேர்த்து சாப்பிடும்போது ப்ளோட்டிங் வராதுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் கூட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான அன்குக்கிங் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் 10:30க்குலாம் ஒரு பிளாக் காஃபியும் ஒரு பனானாவும் தான் எடுத்தேங்க. பிளாக் காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் க்ரீன் லேபிள் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும், சிக்கரி இல்லாத எந்த காஃபி தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சுட்ருக்கிற தண்ணியில் காஃபி தூள் போட்ட உடனே நான் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டேங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டி குடிக்கும்போது ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது, அல்சர் ப்ராப்ளம் வராதுங்க. எந்த விதமான சுகரு, கருப்பட்டி, வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெயிட் லாஸில். வெறும் பிளாக் காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணாலும் பசிச்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வெறும் பிளாக் காஃபி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம்.
அடுத்தது லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு 1லேருந்து 1:30க்குள்ளேயே எடுத்துருங்க. நான் இன்னைக்கு வந்து சாமை அரிசி, சிறுதானியம் சாமை அரிசி சாதம், மஞ்சள் பூசணி, கொத்தவரங்காய் சாம்பார், அவரக்காய் பொரியலுங்க. கரெக்ட்டா இந்த மாரி ஒரு குட்டி குட்டியா கப்பு வச்சுக்கோங்க அளவுகளுக்கு. 1 கப் சாதம் எடுக்கிறீங்கன்னா, 2 கப் காய்கறிகள், நீர் காய்கறிகள் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க. சொரக்காய், மஞ்சள் பூசணி, பொடலங்காய் அந்த மாரி எடுத்துக்கோங்க. நான் எப்படி சாமை அரிசி சாதம் செஞ்சேன்னு சொல்கிறேங்க. நான் வந்து இந்த கரண்டி வந்து 30 கிராம் பிடிக்கும். அதில் 2 கரண்டி எடுத்துக்கிட்டேங்க. 60 கிராம்ஸ் ஆச்சா, 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கரண்டி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்குங்க. 1.5 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நான் 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. விட்டு எடுக்கும்போது கரெக்டாக ஒருத்தருக்கு நான் சொல்கிற அளவுகளுங்க, ஒருத்தருக்கு 2 கரண்டி ரைஸு, 1.5 டம்ளர் தண்ணி, 6 விசில் சூப்பராக வெந்து வந்துடுங்க. சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி குலைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கப் அளவுகள் வச்சுக்கோங்க. நான் வந்து அதே 3 கரண்டி தான் 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. மிச்சமே இவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சாம்பார்லேயும் வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கோங்க. மஞ்சள் பூசணி வந்து நம்மளுக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு வெஜிடபிளுங்க. அதுக்கப்புறம் அவரைக்காயில் வந்து நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுக்கலினா ஒரு முட்டை ஆம்லெட்டாவோ இல்லை வேக வச்சோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஈவினிங் டீக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து சுக்குமல்லி காஃபி தான் எடுத்தேங்க. நீங்கள் வந்து பசிச்சதுன்னா ஒரு கையளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம், சுண்டல் எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பசிக்கல, சிறுதானிய சாதம் எடுத்ததுனால சுக்குமல்லி காஃபி மட்டும்தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நான் 1 டம்ளர் பெரிய டம்ளரில் எடுத்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, காரம் வந்துடும். ஏலக்காய் வாசத்துக்கு எடுத்துக்கிட்டு சுக்கு வந்து நான் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா மல்லி சுக்கு 2 ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, 30 கிராம்ஸ். அதுக்கப்புறம் அதிமதுரம், நான் வந்து நாட்டு மருந்து கடையில் 20 ரூபாய்க்கு தான் அதிமதுரம் வாங்கினேங்க. அதிமதுரம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மூச்சு பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம், ப்ரீத்திங் ட்ரபிள், ஒவ்வொருத்தருக்கும் இந்த வறட்டு இரும்பல்லாம் வருமில்லங்க, அதை தவிர்க்கிறதுக்காக தான், சளி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் அதிமதுரம்ங்க. அது வந்து ஒரு 4 கிராம்ஸ், பெப்பரும் அதிமதுரம் 4 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தருதருன்னு அரைச்செடுத்து நம்ம காஃபி, சுக்குமல்லி காஃபி சூப்பராக போட்டுக்கலாங்க. நம்ம அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இவ்வளோ தான் நீங்கள் சேர்க்கணும். அப்படியே தலைதட்ட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க. சுக்கு, அதிமதுரம், பெப்பர்லாம் காரம் கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஒருத்தருக்கு சேர்த்திங்கன்னா போதும். கொஞ்சோண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப இதை வந்து ப்ளெயினாக குடிக்க முடியாது. கொஞ்சோண்டு கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கோங்க, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அடுத்தது டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 6 to 7க்குள்ளே எடுத்துருங்க. நான் வந்து கடலை மாவு தோசை தான் எடுத்தேன். பொட்டுக்கல்லைன்னு சொல்லுவாங்களாங்க, பொரிகடலை, அந்த தோசை தாங்க. நான் மாவே இருந்து எடுத்துக்கிட்டேன், கிராம் ஃப்ளோர் கடலை மாவே இருந்து 2 கரண்டி எடுத்துக்கிட்டேங்க. 2 கரண்டி அளவு வந்து ஒருத்தருக்கு ஒரு தோசைக்கு சரியாக இருக்கும். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறக்காக 1 தக்காளி, பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் சேர்த்து மிக்சியில் சும்மா ரஃப்பாக அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன காய்கறிகள், சொரக்காய் இருந்தாலோ பொடலங்காய் இருந்தாலோ அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்திக்கிட்டேங்க. உப்பு, எண்ணெய் எல்லாமே வெயிட் லாஸில் முடிஞ்ச வரை குறைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மேலே ஆனியன், கேரட்லாம் போடுறதுனால கெட்டியாக கரைச்சி நம்ம எடுத்துக்கும் போது சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி 2 கரண்டி மாவு சேர்த்துனிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தோசைக்கு தாராளமாக வரும். ஒரு தோசை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பசிச்சதுன்னா வேணால் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் மேலே வந்து சொரக்காய் இருந்தால் திருவி கூட சேர்த்திக்கலாம். ஆயிலே இதை யூஸ் பண்ண வேண்டாங்க. வெயிட் லாஸில் கண்டிப்பாக ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும் போது சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நைட்டு டின்னர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 6 to 7க்குள்ளே எடுத்துடணும். சூரியன் வந்து மறையுது அப்படிங்கும் போதே நம்மளுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக 6 to 7க்குள்ளே எடுத்துடணும். சூரியன் வந்து மறையுது அப்படிங்கும்போது டைஜஷனே இருக்காது. அதனால தான் 6 to 7க்குள்ளே எடுத்துடணுங்கிறாங்க. வெயிட் லாஸில் நீங்கள் இது ஒன்றை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னர் மட்டும் நேரமே எடுத்து பாருங்களேன். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். வயிறு வந்து கும்முனெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக டின்னர் வந்து 6லேருந்து 7க்குள்ளே எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்குக்கிங் ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்தங்காட்டி நைட்டுக்கு தோசை எடுத்துட்டேன். நீங்கள் காலையில் தோசை எடுத்துருந்தீங்கன்னா நைட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு படுத்துக்கலாம்.
இது வந்து நீங்கள் கம்பு தோசை, ராய் தோசை என்ன மாவு உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த மாவை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தோசை சுட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவு தோசையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் பூசணிக்காய் இருந்தது அதுவே வச்சு சாப்பிட்டேன். சைட் டிஷ்ஷும் வந்து அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சாம்பார்னால் சாம்பாரும் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றாதீங்க. அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஃபேட் கண்டென்ட் ட்ரிங்க் தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த ட்ரிங்க் குடிச்சிக்கோங்க. இந்த ட்ரிங்க் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். என்னென்ன பொருள் போட்டு அரைச்சேன்னு அதில் பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு நான் வந்து எல்லாம் வறுத்து அரைச்சதுனால ஏற்கனவே பொடி இருந்துச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும், சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு ஜஸ்ட் 5 அல்லது 10 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்து குடிச்சிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஆர்கன்ஸில், இன்னர் ஆர்கன்ஸில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகளை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்டேக் தாங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 25 கேஜிக்கு 1 லிட்டர் வாட்டர் அதை கணக்கு வச்சுக்கோங்க. 50 கேஜி இருக்கீங்கன்னா 2 லிட்டரு. கண்டிப்பாக வாட்டர் நம்ம எடுத்துக்கும் போது தான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈரப்பதமாக வச்சுக்குங்க, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 7 to 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். நம்ம தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அது சுரக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை தானாகவே அது சரி செய்யுங்க. பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும். அதனால் கண்டிப்பாக 7 to 8 மணி நேரம் தூங்கிக்கோங்க. இது போக வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் 10,000 ஸ்டெப்பாவது நடந்துருங்க. காமனாக இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் செஞ்சுருங்க. அப்போ தான் பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். டயட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளஸ் எக்ஸசைஸ் 2மே வேணுங்க. அடுத்தது வந்து நான் அளவுகள் சொன்னேன்லங்க, அது உங்களுக்கு அக்யூரேட்டாக பிஎம்ஆர் கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் நெட் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் கால்குலேட்டர் வரும். ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் கால்குலேட்டரில் பிஎம்ஆர் உங்களுக்கு கலோரிஸ், நீங்கள் உங்கள் வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட ஏஜு, ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே பண்ணிவிட்டு கால்குலேட்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் எடுக்கணும்னு அதில் வந்துருங்க. நீங்கள் கப் அளவுகளில் இல்லாமல் எனக்கு அக்யூரேட்டாக வேணும்னா நெட் கால்குலேட்டரில் ஃபிட்னஸ் ஹெல்த்தில் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே பேக் போயிட்டு அதர்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதர்ஸில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாம் கால்குலேட்டர்லாம் இருக்குங்க. அதில் நான் உங்களோட வெயிட்டுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், ஃபேட் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா நெட் கால்குலேட்டரில் போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கப் அளவுகளை வச்சு நம்ம வந்து டயட் சார்ட் சூப்பராக ஃபாலோ பண்ணலாங்க. ஓகேங்க, டே 1ஓட டயட் சார்ட் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நீங்களும் ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.